அந்த மாநிலத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும். அடுத்ததாக நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் அதற்கான ஒப்புதல் பெற வேண்டும் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தந்தது. ஆனால் கச்சத்தீவு விஷயத்தில் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் எந்தவிதமான ஒப்புதல் பெறப்பட்டதாக தெரியவில்லை. மாநில அரசை சட்டப்படி கலந்து ஆலோசித்ததாகவும் அங்கே இல்லை. எதுவுமே தகவல்கள் இல்லாமல் உடனடியாக அன்றைக்கு 28ஆம் தேதி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே அதை பத்திரிகைகளை பார்த்து தெரிந்து கொண்டு 29ஆம் தேதி 74 ஜூன் மாதமே தன்னுடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் அழைத்து நடத்தி அதன் மூலமாக தங்களுடைய தமிழக மக்கள் ஒருபொழுதும் கச்சத்தீவை தாரை வார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு எங்களை சொல்லுகிற அதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களும் அவர்களுடைய ஆதரவிலேயும் ஒன்றிய அரசு ஏறக்குறைய 16 ஆண்டுகள் இருந்திருக்கிறது. எடுத்துக்கொண்டோம் என்றால் வாஜ்பாயுடைய அரசிலே ஓராண்டு, நரசிம்மராவ் ஆட்சியிலே 5 ஆண்டு, அதற்கு பிறகு இன்றைய நம்முடைய பிரதமருடைய ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் என்று அவர்களும் ஏறக்குறைய ஒரு 16 ஆண்டு காலத்துக்கு மேலே அவர்களுடைய ஆதரவிலே தான் மத்திய அரசு ஒன்றிய அரசு நடைபெற்றது. நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் மைனாரிட்டி அரசு தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே தான் நடைபெற்றது. அதேபோல வாஜ்பாய் அரசுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே தான் ஓராண்டு காலம் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த 10 ஆண்டு காலத்திலே அவர்கள் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழு ஆதரவு கொடுத்தது இன்றைய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு. எனவே 16 வருஷம் நீங்க இருந்தீங்க நாங்க இருந்தோங்கிறதல்ல, தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை நாம் இன்றைக்கு கையிலே எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். உடனே சொல்லுகிறார்கள், அடுத்த வருஷம் தேர்தல் வருது, தேர்தலுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். தேர்தலுக்காக தீர்மானம் கொண்டு வருகிற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல. நாங்கள் தேர்தலை கண்டு பயப்படுகின்றவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் 3, 4, 5, 6 இந்த தேதிகளிலே நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் தாய்லாந்து நாட்டுக்கும் இலங்கைக்கும் இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இலங்கையிலே அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கின்ற பொழுது இந்த மீன்பிடி தொழிலும் மீனவர்கள் பிரச்சனையும் பேசப்பட இருக்கிறது. அப்படி பேசுகின்ற பொழுது மீனவர்களுடைய நலன் காப்பதற்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பொழுது வலியுறுத்தினால் அது பிரதமருக்கு உதவியாக இருக்கும். எனவே இந்த நேரத்திலே பிரதமர் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செல்லுகிற இந்த நேரத்திலே இந்த தீர்மானம் கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும் என்கின்ற காரணத்தாலே தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இது தேர்தலுக்கான ஒன்றல்ல, நாங்கள் மக்களை ஏமாற்றுகின்றவர்கள் அல்ல, மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். தேர்தலுக்காக தீர்மானம் போடுகிற கட்சி அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கச்சத்தீவு விவகாரத்துல மறைக்கப்பட்ட விஷயங்களை தான் உள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பேசுறாங்க. அவங்க கொடுத்தது தவறுன்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. அதை நீங்க எப்படி பாருங்க? அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இது இந்த பேக்ஸ் சொல்லி ஒரு சிட்டி, அது கன்னியாகுமரியிலிருந்து 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய கண்ட அடுக்குகள் கொண்ட ஒரு தீவு. அதை நாம் பெற்றிருக்கின்றோம். அதை நீங்கள் மறைத்து அதுக்கு இதுக்கு பிரயோஜனமே இல்லை. இலங்கைக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட 80 நாட்டிக்கல் மைல்ஸ். அதனால இலங்கையிலிருந்து கன்னியாகுமரி வழியாக அங்கே போகணும் 80-90 நாட்டிக்கல் மைல்ஸ் போகணும். பல மணி நேரம் ஆகும். எனவே அதையும் இதையும் முடிச்சு போடுவது அதனாலே லாபம் வந்திருக்கிறது, அதனால் இந்த நஷ்டத்தை அதனால தாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு உண்டான இடம் எங்களுக்கு வேணும். அதுதான் இந்த 285 ஏக்கர் நிலத்தை கச்சத்தீவை தமிழக அரசினுடைய தமிழக மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தமிழக அரசை கலந்து ஆலோசிக்காமல் கொடுத்தது தவறு. அது திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடையது. இதுல மறைக்கப்பட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது. கச்சத்தீவு என்பது நேரடியான விஷயம். இதுல இன்னொன்று வந்திருக்குங்கிறது லாபமா நஷ்டமாங்கிற லாப நஷ்ட கணக்கு பார்ப்பதில்லை. இது தமிழனுக்கு நஷ்டம். எனவே அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். பிரதமர் இலங்கை செல்வதற்கு முன்பாக நேரடியாக சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு நேரம் கேட்டு இந்த தீர்மானம் அனுப்பப்படுகிற பொழுது நிச்சயமாக பிரதமர் அவர்கள் நிச்சயம் இந்த தீர்மானத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.